கேட்கறது நீங்க ஏதாவது பெருசாக கேட்கணும். 75 ரூபா கேட்பாமா நீங்க கேட்பீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். புரியுதுங்களா? ஸ்கூலுக்கு எதாவது சேவ் பண்ணணும்னு சொன்னா பெரிய ப்ராஜெக்டாக எங்களுக்கு அதுதான் சொல்லணும். இதெல்லாம் சொல்ல வேணாம். எங்களுக்கு சஃபிஷியண்டாக அமௌண்ட்டாக வருது தானே சார். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யறது எங்களுக்கு அமௌண்ட் வந்து இல்லை சொல்கிறேன். எங்களுக்கு தெரியாது, பேசினதே அவங்க தான். அதுதான் தெரியாமல் நாங்கள் சொல்லிட்டோம் சார். இது பண்ணியே கொடுக்கல, இது நீங்கள் பண்ணி கொடுங்க சார். ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க, அனுப்பலாம் கேட்டோம். எல்லா டீச்சரும் கேட்டால் பேசுகிறதுனால எங்களுக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன், நீங்கள் பேசுறது எங்களுக்கு தெரியாது. ஏதாவது லோக்கலில் ஏதாவது சொல்கிறாங்களா? நாங்கள் வெளில வரக்கூடாதுன்னு ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது அப்பயே நீங்க ஏன் வரீங்க? லோக்கல்ல இருந்து உள்ள வந்ததை வரக்கூடாதுன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. முதல் நாளே நீங்க வரும்போதே உங்களுக்கு யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுன்னு சொல்றீங்கன்னா அப்போ லோக்கல்ல இருந்து ரிக்வஸ்ட் பண்ணல, இதுவும் நாங்கள் பண்ணல, அது வேணான்னு சார். எங்க பிஓ கிட்ட அது கரெக்ட் மேம், அது சொல்லிடுறேன் நான், அது பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் லோக்கல்ல இருந்து என்ன பிரச்சனை பண்றாங்க? என்ன மேடம்? என்ன பண்றீங்க நீங்க? ரிப்போர்ட்டர் மேடம். இல்லை ரிப்போர்ட்டர் மேடம். இதை நான் இங்கே பேசிருக்கும் போது பேசுங்க. இல்லை ரிப்போர்ட்டர் அது வேண்டாம், விட்டுருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு கிழக்கு நகரத்துக்குட்பட்ட பட்டூர் 27ல் இருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வார்டு நிர்வாகிகள் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு நோட் புத்தகம் மற்றும் பேனா பென்சில் உள்ளிட்ட பொருட்களை கொடுப்பதற்காக 3 நாட்கள் முன்பாக இங்கே தலைமை ஆசிரியரிடம் நாங்கள் பேசியிருந்தோம். அவர்கள் அனைத்திற்கும் சரி என்று சொல்லிவிட்டு தற்பொழுது எங்கள் நகர கழக செயலாளர் மரியாதைக்குரிய மருத்துவர் எஸ் ஆனந்த் அவர்கள் தலைமையில் நாங்கள் கொடுக்க சென்ற பொழுது அதை அவர் தடுத்து கொஞ்சம் ரூடாக பேசுகிறார். அதாவது என்னவென்றால் அரசியல் அழுத்தம் அவருக்கு இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தும் அவர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். சார், வச்சுட்டு போனா வச்சுட்டு போங்க, நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க கொடுக்கறதுக்கு நாங்க வாங்கல, நாங்க கொடுக்கறதுக்கு தான் நாங்க வாங்கியிருக்கிறோம். சரிங்களா? அது தவிர்த்து இந்த இருக்கு பாருங்க, இந்த பிளான்ட், இந்த வாட்டர் பிளான்ட், அது பக்கத்துல ஒரு ஹோல் இருக்கு. அந்த இடத்துல இதை கட்டினவங்க ஒரு பைப் டேப் போட்டு கொடுக்கறதுக்கு முடியல. அதையும் அவங்க எங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையா வச்சாங்க, இந்த டேப் போட்டு கொடுங்க சார் அப்படின்னு. அதை நாங்களே பண்ணி கொடுக்குறோம், தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாங்க பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கும் கொஞ்சம் அவங்க பேச்சு டோனே யாரோ ஒருத்தர் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் அவர்கள் கொடுக்கின்ற அந்த குரலாகத்தான் நான் பார்க்கிறேன். 25 ரூபா டேப் எங்களுக்கு போட முடியாதா? அப்ப எதுக்கு எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சீங்க? 25 ரூபா டேப்பை போட முடியாம தானே, யாரோ போட முடியாம தானே எங்களை கேட்டீங்க. நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறோம். நாங்க உழைச்ச பணத்துல பண்றோம், கொள்ளடிச்ச பணத்துல, கட்டிங் போட்ட பணத்துல பண்ண மாட்டோம். நாங்க அப்படி அரசியல் எங்க தலைவர் சொல்லி தரல, அப்படி அரசியல் நாங்க பண்ண மாட்டோம். நாங்க உழைச்ச பணத்துல நாங்க செய்யறோம். இதற்கு கூட இந்த கடந்த கால ஆட்சியினர் முட்டுக்கட்டை போடுகிறார் என்றால் அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் 8 மாத காலம் பொறுங்கள். தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகத்தின் கரங்களில் வரும். இந்த மக்கள் மகிழ்ச்சியோடும் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கும் கண்டிப்பாக நாங்கள் அழைத்து செல்வோம், எடுத்து செல்வோம். தலைவர் தளபதியின் அந்த ஒற்றை சொல்லுக்காக நாங்கள் பொறுமையாக இங்கு கலைந்து செல்கிறோம். ஆனால் நாங்கள் இதை விட போவது கிடையாது. எங்கள்
மாண்புமிகு மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் திரு SPK தென்னரசு அவர்களிடம் இதை எடுத்துச் செல்வோம். கல்வி அமைச்சரிடமும் இதை எடுத்துச் செல்வோம். இதற்கான தீர்வை அவர்களே எங்களை அழைத்து கொடுக்க சொல்வதற்கு நாங்கள் அனைவரும் இதற்கான தீர்வை எடுப்போம்.